ஹலோ மக்களே! வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நேத்து நடந்த மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கேகேஆர் மேட்ச் பத்தி தான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, மும்பை டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணாங்க. கேகேஆர் பேட்டிங் பண்ண சொல்லி. ஸோ கேகேஆர் ஓப்பனிங் அஜிங்கிய ரஹானே அண்ட் ஃபில் ஆனந்த் நல்லா சூப்பர்பா ஸ்டார்ட் பண்ணாங்க. அஜிங்கிய ரஹானே செம்மையா ஆடுனாரு. ஸோ லாட் ஆஃப் கேள்வி மார்க் ரஹானே மேலே மறுபடியும் அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்களே அப்படிங்கிற மாதிரி. பட் கேப்டன்சி நாக் இன் பேட்டிங்கில் சூப்பராக பண்ணார். ஃபின் ஹேலன் நல்லா பண்ணார். ரகுவம்சி நல்லா பண்ணார். அவரும் பேட்டிங் நல்லா பண்ணார். ஸோ ப்ராபப்ளி மும்பை வந்து செகண்ட் இன்னிங்ஸ் செகண்ட் அதாவது ஆஃப்டர் 10 ஓவர்ஸ்க்கு அப்புறம் நல்ல பவுலிங்கில் கம்பேக் கொடுத்தாங்க. ஷாகுல் தாக்கூர் சூப்பராக போட்டார். பும்ராவோட லாஸ்ட் 2 ஓவர் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ பாண்டியா லாஸ்ட் ஓவர் அவரோட ஒரு ஓவர் நல்லா போட்டார். ஸோ ஓவராலாக வந்து செகண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து நல்லா புல் பேக் பண்ணாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் அவங்க வந்து 240, 230, 240 முடியும் அவங்க ஸ்கோர் போகிற அளவுக்கு இருந்தது. தென் நல்லா புல் பேக் பண்ணாங்க. ஸோ 221 டார்கெட்டோட இறங்கினாங்க மும்பை இந்தியன்ஸ். என்ன மேட்ச் என்ன ஸ்கோருன்னே தெரியலங்கிற மாதிரி அடிச்சாங்க. டிக்லிட்டனும் ஹிட்மேனும் பேயடி அடிச்சிட்டாங்க. நேற்று என்ன சொல்கிறது, ஒரு ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச் அப்படியே ரிப்ளிகேட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. எஃபர்ட்லெஸ்ஸாக அடிச்சாங்க அவங்க. ஸோ எஸ் ஆப்வியஸ்லி 15.4 ஓவர்ஸில் ஆர்சிபி அடிச்சாங்க. இவங்க லாஸ்ட் ஓவர் படி போச்சு. அதுக்கு காரணம் ரோஹித் சர்மா அண்ட் ட்ரிக்லிட்டன். ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தாங்க இருந்தாங்க இன்னும் சீக்கிரமாகவே மேட்ச் முடிஞ்சிருக்கும். ஸோ ரோஹித் சர்மாவோட பிரில்லியன் 50 அண்ட் ட்ரிக்லிட்டன்ஸோட என்ன மனுஷன் அவர். ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ் டிகாக்கா விட்டுட்டோமோங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் இருக்கலாம் நினைக்கிறேன். ஏன்னா ரெப்ளிகேஷன் மாதிரியே இருந்துச்சு. குண்டன் டிகாக்கோட சாயல்லே இருந்தாங்க அவர். ஸோ அந்த சூப்பர்பான பேட்டிங். அதுக்கப்புறம் வந்தார் சூரியகுமார் யாதவ். அவர் லிட்டில் பிட் கேமியோ ஆடிட்டு டக்குன்னு அவுட் ஆயிட்டார். அப்புறம் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா ஸ்டெபிலைஸ் பண்ணி ஓகே மேக் ஷூர் மேட்சை வந்து கம்ஃபர்டபுளாக வின் பண்ணலாம். இதில் என்ன பெரிய விஷயம்னா, ஒரு 2012க்கு அப்புறம் மும்பை இந்தியன்ஸ் ஓப்பனிங் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ்க்கு அப்புறம் 14th இயரில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மும்பை இந்தியன்ஸ். அண்ட் பவுலிங் அட்டாக் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸில் ஷாகுல் தாக்கூர் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் நல்லா போட்டாங்க. அண்ட் அகெயின் கேகேஆரில் பவுலிங் வந்து ஒரு கேள்விக்குறி. மேபி சுனில் நரேனை பவர் பிளேலே கொண்டு வந்தாங்கன்னா மேபி ஏர்லி பிரேக் த்ரூ கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை ரோஹித் சர்மா கிண்டன். ஸோ வருண் சக்கரவர்த்தி ஐ திங்க் எல்லாருமே ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப்லேருந்து அவரோட வெரி குட் பவுலர் அவர். பட் அவரோட லென்த் ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு பேட் ஃபேஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஐ திங்க் அடுத்த மேட்ச்லேருந்து வருண் சக்கரவர்த்தி நல்லா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் டாமினன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அடுத்த மேட்ச் நம்மளோட சிஎஸ்கே vs RR சூப்பரான மேட்ச் நடக்குது. பார்ப்போம் எப்படி சிஎஸ்கே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அண்ட் RR எப்படி பண்ணுறாங்கன்னு. ஸோ மக்களே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.